தன்னை ஒரு வலிமையான தலைவரோடு மோதுபவராக காட்டிக்கொண்டால் தானும் தகுதி உடையவராக மாறிவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டிருக்கும் திரு செல்வ பெருந்தகை தனக்கு மிரட்டல் இருப்பதாகவும் போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் எனவும் கூறி சென்னை காவல்துறை ஆணையர் அருணிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏற்கனவே இவருக்கும் திரு அண்ணாமலைக்கும் இடையே வார்த்தை போர் முற்றி வந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலையை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று சென்னை போலீஸ் கமிஷனர் அருணை நேரில் சந்தித்து புகார் கொடுத்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. ஆனால் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யும் அளவுக்கு புகாரில் வலிமை இல்லை என்று அருண் கூறிவிட்டதால் அதைத் தொடர்ந்து தனக்கு மிரட்டல் இருக்கிறது, போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று அடுத்த கோரிக்கையை செல்வ பெருந்தகை வைத்திருக்கிறார். அப்போதும் இந்த கோரிக்கையை அரசுக்குத்தான் தெரிவிக்க வேண்டும் என்று கமிஷனர் கூறியதால் அரசிடம் இந்த கோரிக்கையை தெரிவித்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. இந்த கோரிக்கையை பரிசீலித்த தமிழக அரசு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க அனுமதி அளித்திருக்கிறது. திமுக கூட்டணியின் கோரிக்கையை கர்நாடக காங்கிரஸ் கிடப்பில் போட்டுவிட்டாலும் இங்கு காங்கிரசின் கோரிக்கையை நிறைவேற்ற திமுக தயங்குவதில்லை என்று பலரும் விமர்சித்து வருகின்றனர். இவருக்கு உடனடியாக 24 மணி நேர பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் திரு அண்ணாமலையை போல தனக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டால் மக்கள் விரும்பும் தலைவராக மாறிவிடலாம் என்ற செல்வ பெருந்தகையின் எண்ணம் புலியை பார்த்து சூடு போட்டுக் கொண்ட கதைதான். ஆனாலும் செல்வ பெருந்தகை ஆற்காடு சுரேஷோடு இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அவருக்கு நெருக்கமானவராய் இவர் என்ற சந்தேகத்தை கிளப்பியிருந்ததும், ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு இவர் பாதுகாப்பு கேட்டிருப்பதும், திருமாவளவன் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று கூறுவதும் எல்லாமே இணைத்து பார்க்கப்பட வேண்டிய புள்ளிகளாக இருக்கலாம். செல்வ பெருந்தகையின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றி கொடுத்தாலும் திமுகவின் மீது செல்வ பெருந்தகை அதிருப்தியில் இருப்பதாகவும் அவரது பேச்சுகளை திமுகவின் தலைமையும் ரசிப்பதில்லை என்றும் தகவல்கள் கூறுகின்றன. 2021 மற்றும் 2024 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கவில்லை என்று தன்னிடம் தொண்டர்கள் கூறியதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தனியாக போட்டியிட்டால் தமிழகத்தில் 25 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருக்கும் அளவுக்கு கட்சியை பலப்படுத்த வேண்டும் எனவும் 2019 ஆண்டை விட தற்போது காங்கிரஸ் வலிமையாக இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இவரது இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பிய நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு, கட்சிகளின் பொதுக்குழு செயற்குழுவில் இப்படித்தான் பேச வேண்டும் என்று சில விதிமுறைகள் உள்ளது. கட்சியினரை ஊக்கப்படுத்தும் வகையில்தான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு 9 சீட் கொடுத்திருக்கிறார்கள். நமது வாக்கு வங்கியும் கட்டமைப்பும் வலிமையாக இருந்தால் 20 சீட் கொடுப்பார்கள் என்பதற்காக தான் அப்படி பேசியதாக செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்திருக்கிறார். மாற்றி மாற்றி முட்டு கொடுத்து கொண்டு உருட்டுகளை அள்ளிவிடுவதெல்லாம் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் கைவந்த கலைதான் என்பது பலரது விமர்சனமாக இருக்கிறது.